கைஸ் இந்த வீடியோவில் நம்ம கேகேஆரோட ப்ரீ ஆக்ஷன் ஸ்குவாட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ சிஎஸ்கே பற்றி போட்டிருந்தேன். நிறைய பேர் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சில கொஸ்டின்ஸும் பார்க்க முடிஞ்சது, ஏன் நிறைய பிளேஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்க, சில பிளேயர்ஸ் தான் போட்டிருக்கீங்களேன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாமே ரிலீஸ்டு பிளேயர்ஸ் வச்சு மட்டும் தான் போட்டிருக்காங்க. இப்போ கேமரான் க்ரீன்லாம் இல்லை இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா நமக்கு ஒரு 2-3 பேர் ஞாபகம் வரும், அது இல்லாமையும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்ஷன் லிஸ்ட் வரும்போது தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கைஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா, பேசிக்காக இதெல்லாம் டார்கெட் பண்ணணும்னு போட்டிருக்கோம்ல, ஸோ இதை வச்சு வர பிளேயர்ஸ் எல்லாருக்குமே நான் சைடில் அப்டேட் பண்ணி அது ஒரு வீடியோவே அப்போ ஷேர் பண்ணுவேன். அண்ட் ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன் ஜென்ரல் நம்ம ஒரே இடத்துல எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னும் கிளியராகவே இருக்கும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு ரிலீஸ் பிளேயர்ஸ் வச்சு நான் மட்டும் போட்டிருந்தேன். அண்ட் இதுவும் சிஎஸ்கேக்கு மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருந்தேன். இதுக்கப்புறம் வர டீம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஜஸ்ட் ஓவரால் ஸ்குவாட் டெப்த் எப்படி இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் ஃபேஸ் வைஸ் ரேட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃபைனலாக 10 டீம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் ஒரே இடத்துல எல்லா பிளேயரும் ரிலீஸ் ஆன பிளேயர்ஸ் மட்டும் போட்டுட்டு இதில் யாருக்கெல்லாம் சிஎஸ்கே ஆர் கேகேஆர் எல்லா டீமுக்குமே யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்ற மாதிரி அதை செப்பரேட்டாகவே பார்த்துடலாம். பட் இப்போதைக்கு ரிலீஸ் பிளேயர்ஸ் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ரைட், இப்போ நம்ம கேகேஆர் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதுதாங்க அவங்களோட பிளேயிங் டூலாக இருக்குது. பிளேயிங் டூல் ஓரளவுக்கு ஈஸியாகவே இருக்குது. 2 கொஸ்டினபிள் கால்ஸ். ஒன்று, நரேனை திருப்பி ஓப்பனராக எடுக்க போகிறாங்களா, இல்லை நம்பர் 8 ஆர் நம்பர் 9 இறக்க போகிறாங்களா. 2வது, ரோமன் பவலியே ஃபினிஷராக ஆக போகிறாங்களான்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாயிண்ட் 2 ஐ எம் வெரி வெரி கிளியர், ரோமன் பவல் தான் ஃபினிஷராக இந்த டைம் ஆட போகிறாங்க. சப்போஸ் ரசல் எடுக்க முடிஞ்சால் மேபி எடுக்கலாம். ஸோ அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த பாயிண்ட் எனக்கு கிளியர். பட் நிறைய ஆடுவாரா, ஓப்பனர் தான் எனக்கு போகிறான்றது தெரியல. பட் இப்போதைக்கு நான் ஓப்பனராகவே தான் போட்டிருக்கேன். ரைட், இப்போ ஓப்பனிங் நிறைய. நம்பர் 2 அகைன் இங்கே ரஹானே மேலே போகலாம், இல்லை ஓப்பனருக்கு ஒரு ஆள் பார்க்கலாம். ஸோ அதுவும் உங்கள் ஃப்ளோட்டிங் ஆப்ஷன் தான். ரஹானே ஓப்பனிங் போயிட்டு ரகுவன்ஷி 3 போயிட்டு 4ல் கூட ஒரு ஆளை பார்க்கலாம். ஸோ அது கேகேஆர் மேனேஜ்மெண்ட் எப்படி திங்க் பண்ணுறதை பொறுத்து தான். பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் உங்களோட காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நரேன் ஓப்பனிங்கு கூட ஒரு ஆள் எடுக்கணும். நம்பர் 3 ரஹானே, 4 ரகுவன்ஷி, 5 ஒரு ஆள் எடுக்கணும். 6 ரிங்கு சிங், 7 ரோமன் பவல், 8 ராமன்தீப் சிங், 9 ஹர்ஷித் ராணா, 10 வருண் சக்கரவர்த்தி, 11 ஒரு ஆள் எடுக்கணும், 12 வைபவ் வரவரா. அண்ட் பேக்கப்பா அனுகுல் ராயல் ஆல் இன் ஆல் ஃபீல்டர் அவர் இருக்காரு. உம்ரான் மாலிக்கா சர்ப்ரைசிங்காக ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ராபப்ளி என்ன தாட் ப்ராசஸ்னா, ஒரு டிஃபரெண்ட் இன் பேஸ் அட்டாக் ஆள் தேவை. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலர். உம்ரான் மாலிக் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் கமாடிட்டியில். ஸோ அதனால உம்ரான் மாலிக் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஆல் இன் ஆல் மனிஷ் பாண்டே கேகேஆரின் அந்த டைம்லேருந்து இன்னும் இருக்காரு. ஸோ அவரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஓவரால் அவங்களோட ஸ்வெல் கம்ப்ளீட்டாக. இவங்களும் ஒரு ரீவாம்க்கு போயிருக்காங்க. 65 கோடி ரஃபாக வச்சிருக்காங்க. 13 ஸ்பாட் ஃபில் பண்ணணும். 7 இந்தியன் ப்ளஸ் 6 ஓவர்சீஸ். ஸோ ஓவர்சீஸாக கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்லேருந்து எடுக்க போகிறாங்க. ரைட், இப்போதைக்கு உங்களோட ஃபேஸ் வைஸ் ரேட்டிங்லாம் பார்த்துலாங்க. ஃபேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபேஸில் பவர் பிளேயில் ராணா, வைபவ் வரவரா, வருண் சக்கரவர்த்தி, நரேன்னு 4.5 கொடுத்துடலாம். 2 பேஸ் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் ஆல்ரவுண்டர் எடுக்க பார்ப்பாங்க. பட் ஸ்டில் இந்த 4 பேர் வச்சே பவர் பிளே ஓட்டிடலாம். ஸோ அதனால 4.5 ரேட்டிங்கு. மிடில் ஓவர்ஸில் வருண் அண்ட் நரேன் 4 கொடுத்துருக்கேன். அகைன் இங்கேயும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண பார்ப்பாங்க. அப்புறம் டெத் ஓவர்ஸில் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி போட்டிருக்கேன். இப்போதைக்கு இங்கே ஒரு ஆள் அவங்க எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும். ஸோ அதுக்கான லீட் பேசர் யாராவது எடுக்கலாம். அது ஆல்ஃபேஸ் லீட் பேசராகவும் போகலாம். இல்லை என்றால் டெத் ஓவரை மட்டும் 2.5 4.5 ஆக்கும் பத்திரானாவுக்கும் இவங்க டார்கெட் பண்ணலாம் கைஸ். ஸோ அதுக்கு நம்ம வருவோம். நெக்ஸ்ட் பேட்டிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆங்கர் ரகுவன்ஷி 2 தான். ஓகே, அன்ட்ரூவன் ஆங்கர். அகைன் ஆங்கர்ன்றது ஒன்று தேவைப்படாது. பட் என்னோட அனாலிசிஸில் நான் ஆங்கர் எப்பயுமே வச்சிருப்பேன். ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிட்டேன். ஸ்பின் ஹிட்டர் நரேன் அண்ட் ரகுவன்ஷி ரொம்ப சுமார். இதனால தான் நான் நம்பர் 5ல் ஒரு ஆள் தேவைன்னு வச்சிருக்கேன் கைஸ். எனக்கு ஒரு ஸ்பின் ஹிட்டர் நம்பர் 5ல் தேவை. ஸோ அதுக்கான தேடுதல் அவங்க இருப்பாங்க. ஜங்க் பேஸ் ஹிட்டர் இது பக்கா ஃபுல் 5 out of 5, 5 out of 10 out of 5 சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு தாராளமாக பிளேஸ் இருக்காங்க. ஹை பேஸ் ஹிட்டர்ஸும் ரஹானே, பவல், ரிங்கு, ராமன்தீப் சிங் இதுவும் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்லாக் ஓவர் ஹிட்டர் பவல், ரிங்கு, ராமன்தீப் இதுவும் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஓவரால் அவங்களோட அப்படியே பேட்டிங்கும் பவுலிங்கும் உல்ட்டாவாக இருக்கும். ஸோ இந்த ரேட்டிங்கில் பார்த்தாலே தெரியும். க்ரீன் எல்லோ கிரே எல்லோ க்ரீன். ஸோ அப்படியே பேட்டிங் அண்ட் பவுலிங் உல்ட்டா. அதாவது பேட்டிங்கில் ஃபினிஷிங் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்க ஆளே தேவைப்படாது. பட் பவுலிங்கில் ஃபினிஷிங்க்கு ஆள் வேணும். ஸோ இதுதான் அவங்களோட பேட்டிங் அண்ட் பவுலிங் ரேட்டிங்ஸாக இருக்குது. டெப்த் சார்ட் பார்க்கும்போது டெரிஃபிக் நோ பால் அட்டாக் அண்ட் ஸ்பின் அட்டாக். ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் வரவரா பஞ்சாப்லேருந்து அப்படி இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு வராரு. ஐ திங்க் கும்ப்ளே இருக்கும்போது பஞ்சாபில் எடுத்திருந்தாங்க. ஸோ அது நல்ல ஃபைண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அகைன் ஹர்ஷித் ராணா லாஸ்ட் சீசன் கொஞ்சம் ஒழுங்காக போடல. பட் அதுக்கு முன்னாடி செம்மையாக பண்ணியிருந்தாரு. நிறைய வேரியேஷன்ஸும் போடுறாரு. அது போக நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. தென் பேஸ் ஹிட்டிங் லைனப் செம சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ். இவங்களுக்கு பேஸ் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அன்லெஸ் அந்த ஃபார்ம் அகைன் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபார்ம் வச்சு நம்ம இங்கே ரேட்டிங்ஸ் கொடுக்க முடியாது. இந்த பிளேயரோட அபிலிட்டி பேஸ் பண்ணி தான் போடுறேன். ப்ராப்ளி என்னோட கொஞ்சம் பயாஸ்டான நேச்சர்லையும் இருப்பேன். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட தாட் ப்ராசஸை ஷேர் பண்ணுவீங்க. ஸோ
பாசிட்டிவ் ஸ்பேஸ் ஹிட்டிங் லைனப்பு, டெரிஃபிக் நியூ பால் அட்டாக் அண்ட் ஸ்பின் அட்டாக்கு. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா டெத் பவுலிங் இஷ்யூ அண்ட் லேக் ஆஃப் ஸ்பின் ஹிட்டர்ஸ். டெத் பவுலிங் இஷ்யூ அகெயின் பாயிண்ட்ஸ் டு பத்திரானா அண்ட் இந்த ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்பின் ஹிட்டர் வந்து நம்பர் 5ல நான் சொல்லியிருக்கேன் பாருங்களேன். இந்த லைனப் வந்து போன வருஷமும் இதுதான் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு நினைக்கிறேன். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னோ நார்மல் ஸ்பின் போட்டாலே இந்த இடத்துல கேஸ் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அவங்க கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண பார்ப்பாங்க. இமீடியட் ஆக்ஷன் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர் ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர், இந்தியன் ஓவர்சீஸ் பேஸ் ஆர் ஸ்பின் ஆல்ரவுண்டர், ஸ்பின் ஹிட்டர்ஸ் இன் மிடில் ஆர்டர் அண்ட் இந்தியன் மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் பேக்கப்ஸ். ஸோ இதனால தான் இவங்க ஸ்குவாடாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டாக எனக்கு தோணுது இதெல்லாம் தேவைன்னு. நெக்ஸ்ட் ஃபேஸ் வைஸ் பேட்டிங் பார்த்துலாம். இப்போதைக்கு டாப் ஆர்டரில் ஒரு பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக அவங்க பிளேயர்ஸ் எடுக்கணும். அக்ரெஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோடிங் அபிலிட்டி ரஹானே அண்ட் நரேன் கிட்டே இருக்குது. மற்றபடி மற்ற எல்லாத்துலேயுமே சுமார் தான். ஸோ இதை தான் அவங்க மெஜாரிட்டியாக ஆப்ஷனில் அட்ரஸ் பண்ண பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அங்கிரீஷ் ரகுவன்ஷி அண்ட் ரிங்கு சிங்கு. இதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்பின் ஹிட்டர் வருவாங்க. ஸோ அது வந்துச்சுன்னா இதுவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். மற்றபடி பேஸில் ப்ராப்ளம் இல்லை. ஸ்பின் அகெயின்ஸ்டான ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. ஃபினிஷர்ஸ் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர் பக்கா எல்லாமே மினிமம் 4 இருக்குது. 4.5 4.5 4.5 4. ஸோ அக்ரெஷன் எக்ஸ்ப்ளோடிங் அபிலிட்டி ரேஞ்ச் ராமன்தீப் சூப்பராக ரேஞ்சோட ஆடுவார். ரோமன் பவுலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் ஆடுவார். ஸோ அதனால் இங்கே ப்ராப்ளம் இல்லை. பேட்டிங் பொறுத்தவரை டாப் அண்ட் மிடில் டாப் தான் மெஜாரிட்டியாக பார்க்கணும். பவுலிங் பொறுத்தவரை டெத்தில் தான் மெஜாரிட்டியாக பார்க்கணும். ஸோ பவுலிங் ஃபேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வருணும் நரேன் ஹர்ஷித் ராணா வைபவ் வரவரா. நான் அப்போ சொன்ன மாதிரி இவங்களுக்கு இன்னொரு பவுலர் தேவையில்லை, இருக்கிற 4 பவுலர் வச்சு ஓட்டலாம். ஸோ இதுதான் டாப் கிளாஸாக வச்சுருக்காங்க. லைக் அந்த வெர்சடைல் ஸ்பின்னர்ஸ் இருக்கிறனால அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. நரேன் வருண் மிடில் ஓவர்ஸில் மட்டும் தான் இப்போதைக்கு. பட் அங்கேயே கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும் இன்னொரு வெரைட்டிக்கு. இப்போ ஆண்ட்ரே ரசல் இருக்கும் போது அவங்களுக்கு தான் அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஆண்ட்ரே ரசல் வந்து பவர் பிளேலையும் போடுவார், மிடில் ஓவர்லையும் போடுவார், டெத் ஓவர்லையும் போடுவார். ஸோ இந்த ஒரு ஓவர் அவர் கொடுக்குறனால கொஞ்சம் வெரைட்டியாக அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் ஃபைனலி டெத் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ராணா அண்ட் வருண். இங்கே வருணே மெஜாரிட்டியாக தூக்கி இருக்கணும். பட் ஸ்டில் வருண் ஒரு ஓவர் போடுவார்ல, அதனால் ராணா அண்ட் வருண் போட்டிருக்கேன். ஸோ இங்கே டெஃபினட்டாக அவங்க இம்ப்ரூவ் பண்ண பார்ப்பாங்க. மற்றபடி விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி பவர் பிளேயில் தான் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. பவர் பிளேயில் விக்கெட் டேக்கர்ஸ் இருக்காங்க. மிடில் ஓவர்ஸ்லேயே வருண் சக்கரவர்த்தி சிங்கிள் ஹேண்டடாக விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. பட் டெத் பவுலிங் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதான் அவங்களோட பேட்டிங் ஃபேஸ் வைஸ் அண்ட் பவுலிங் ஃபேஸ் வைஸ் ரேட்டிங்ஸு. அண்ட் இதை பார்க்கும்போதே நமக்கு கிளியராக தெரியுதுல்ல இவங்க டெத் ஓவர்ஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பத்திரானா இவங்க எடுப்பாங்கன்னு வச்சுப்போமே. அண்ட் நிறைய ரூமர்ஸும் போயிட்டுருக்கு பத்திரானா தான் இங்கே வரப்போகிறாரு, கேகேஆர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு. அண்ட் டெல்லியும் இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் டெல்லியும் சேர்த்து போடலாம்னு நினச்சேன் கைஸ். என்னன்னா எனக்கு இவங்க லைனை பார்த்தாலே எல்லாமே ஒரு குழப்பமாக இருக்குது. என்ன சொன்னோன்னா இவங்க 4 பேர் எங்கே வேணாலும் ஆடலாம். ராகுல் ஓப்பனிங் இருக்கலாம், போரல் ஓப்பனிங்கு, நிதிஷ் ராணா 3ல் இறங்கலாம், 4ல் இறங்கலாம், அக்ஷர் பட்டேல் 4ல் இறங்கலாம், 5ல் இறங்கலான்னு என்னால் கிளியராக ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால் இது எனக்கு தலைவலி ஏற்படுத்திடுச்சு. அதனால் நான் இது வந்து செப்பரேட்டாகவே போடலான்னு விட்டுட்டேன் கைஸ். பட் இவங்களும் நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது. 2 ஓவர்சீஸ் இருக்குல்ல. பட் ஸ்டில் இவங்களுக்கு பத்திரானா வரதை விட இவங்களுக்கு பத்திரானா வந்து ஒரு லக்ஸரி மாதிரி தேவையில்லை. ஆனால் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் கேகேஆருக்கு மெயினாகவே பத்திரானா தேவை. பத்திரானா வந்து அதுக்கான ஸ்பாட்டும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நியூ பால் பவுலர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ பத்திரானா நியூ பாலில் போடலாம்னு பீடா ஒரு பக்கம் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு பத்திரானாவோட கண்ட்ரோலில் இப்போதைக்கு பவர் பிளேலாம் கொடுக்கறது கஷ்டம். பவர் பிளேயில் துஷாரா மாதிரி கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா ஸ்விங் பண்ணலாம், கண்டிப்பாக ஸ்விங் ஆகும். சூப்பராக மலிங்கா மாதிரி போடலாம். பட் மலிங்கா, துஷாரா, இஷான் மலிங்கா இவங்களுக்கு எல்லாருக்குமே கண்ட்ரோல் இருக்குது. பத்திரானாக்கு அந்த கண்ட்ரோல் இல்லை. ஸோ அதனால பவர் பிளேயில் போடுறதுல ஹைலி ரிஸ்கி. நார்மலாகவே ஒய்டு போடுறான்னா பவர் பிளேயில் சுங்காயி கண்ட்ரோல் பண்ணலான்னா அது இன்னொரு வைடு 4 போயிட்டு இருக்கும். ஸோ இப்போதைக்கு டெத் ஓவர்ஸில் மட்டும் ஒரு மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் போடுவார். அண்ட் கேகேஆருக்கும் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் தான் மெஜாரிட்டியாக ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பத்திரானாவை எடுத்தாங்கன்னா பத்திரானா இங்கே வருவார்னு வச்சுப்போமே. ஆல்ரெடி பிராவோ இருக்கார், ரஹானே இருக்கார், போன வருஷம் மொயின் அலி இருந்தார், தென் இப்போ வாட்சன் இருக்கார், சவுதியும் கேகேஆர் தானே போனேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக சிஎஸ்கே வின் பிளேயர்ஸாக இருக்காங்க. பார்ப்போம். ஸோ இங்கே பத்திரானர் வந்துட்டார். ப்ராப்ளி லெட்ஸ் அசியூம் கேமரான் கிரீன் அங்கே தான் போகிறாரு. ஸோ இதெல்லாம் நடக்குமா, காசு இருக்குமான்றதுல தெரியல கைஸ். அது ஆக்ஷன் டைனமிக்ஸில் யார் எப்போ வரான்றது நமக்கு தெரியாது. ஆக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் பத்திரானா ஃபர்ஸ்ட் செட்டில் வராரா பின்னாடி வராரான்னு. பட் இப்போதைக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பவர் பிளேயில் ராணா, வைபவ் வரவரா, நரேன் கண்டிப்பாக போடுவார். வருணோட மிடில் ஓவர் வேல்யூ அதிகம். ஸோ நரேன் பவர் பிளேயில் போடுவார். ப்ளஸ் கேமரான் கிரீன் தேவைப்படுச்சுன்னா ஒரு ஓவர் போடலாம். ஆர் கேமரான் கிரீன் இல்லை ரசல் தான் திருப்பி போகிறாங்கன்னா ரிங்கோ மேலே பவுல் ஒரு ஸ்பாட் எழுதிக்குவாங்க. ரசல் இங்கே வந்தால் கூட ரசல் வந்து கிளியராக அவரும் பவர் பிளேயில் போடுவார். ஒரு ஓவர் வச்சு தள்ளிடலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு பேஸ் ஆல்ரவுண்டரை இவங்க டார்கெட் பண்ண போகிறாங்க.
அண்ட் ஸ்டில் ரசல் வந்தால் கூட இங்கே எப்படியும் டாப் ஆர்டரில் ஒரு ஸ்பின் ஹிட்டர் அவங்க எடுக்கணும். ஸோ அது ஒரு செப்பரேட்டான டாபிக், அது அப்புறம் பார்ப்போம். பட் எஸ் இப்போதைக்கு கேமராங்கன்னு பற்றின வருவாங்க வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பவர் பிளே பவுலிங் ஆல்ரெடி செட்டு. ஸோ மிடில் ஓவர்ஸில் நீங்கள் வருண் சக்கரவர்த்தி, பத்திரானா, கேமரான் க்ரீன் வச்சு நிறைய வச்சு ஓவர் ஓட்டிக்கலாம். தென் ஃபுல்லாக டெத் ஓவர்ஸில் 3 ஓவர் பத்திரானா வச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு 20 ஓவர்ஸும் யூஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் பத்திரானா வேறு மிஸ்ட்ரி ஃபாஸ்ட்டு. ஸோ பத்திரானாக்கே ஒரு டிவிஷன் வைக்கணும்னா மிஸ்ட்ரி ஃபாஸ்ட் தான் வைப்போம். ஸோ மிஸ்ட்ரி ஃபாஸ்ட் ஒன்று, மிஸ்ட்ரி ஸ்பின் 2 ஒன்றுனா அவங்க கண்டிப்பாக அதை டார்கெட் பண்ண போகிறாங்க தான். அதில் நோ கொஷின்ஸ். ப்ளஸ் அவங்களுக்கான ஸ்குவாட்டில் அதை அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். டெத் ஓவர்ஸில் மட்டுமே போடுற பேசர் தான் அவங்களுக்கும் தேவைப்படுது. ஸோ எஸ், பத்திரானா வந்தால் இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகும். பட் ஒரே கொஷின் என்னன்னா, பத்திரானாவோட ஆக்ஷனை இவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? 1 or 2 இயர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி இமீடியட்டான ரிசல்ட் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்டால் அது கேகேஆரே அவங்களே மேனேஜ் பண்ணி பதில் சொல்லி. ஒரே மெயின் கொஷின் என்னென்னா, பத்திரானா எடுக்கிறாங்க, இவங்களும் கண்டிப்பாக இமீடியட் சக்ஸஸ்க்கு தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல டீம் எடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணுன்னு. ஸோ பத்திரானாவை எடுத்து ஆட வச்சு அவரால் பழைய ஆக்ஷனுக்கு போக முடியலன்னா அப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அங்கே தான் மேபி யோசிச்சுட்டு வேணாம், வேறு ஒரு ஆல் பேஸ் பவுலர் 145 போடுற பேஸ் பவுலர் எடுத்துகிட்டு பத்திரானாவை ஒரு பட்ஜெட்டில் கிடைக்க முடிஞ்சதுன்னா எடுத்து வச்சுப்போன்ற மாதிரி கூட திங்க் பண்ணலாம். பட் அகெயின் பிராவோ கம்பல் பண்ணாங்கன்னா பத்திரானாக்கு ஆல் அவுட் போயிட்டு கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடலான்ற ஆங்கிளில் யோசிச்சு எடுக்க பார்ப்பாங்க. அண்ட் சிஎஸ்கேக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மேபி கேகேஆருக்கு தெரியாமல் இருக்கலாம். பத்திரானா ஆக்ஷன் அண்ட் அவரோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், பட் ஸ்டில் பத்திரானா கேன் பி ஹாட் பிக் ஃபார் கேகேஆர் இந்த ஆக்ஷன்ஸ் தான் இந்த 11 பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ கைஸ், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களை பொறுத்தவரை கேகேஆரில் யார் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களன்றதும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அகைன் நான் செப்பரேட்டாக அந்த பிளேயர் டார்கெட் வீடியோ வந்து சிஎஸ்கேக்கு போட்ட மாதிரி நான் ஃபைனலாக குரூப் பண்ணி எல்லா டீமுக்குமே ஷேர் பண்ண போகிறேன். பட் எஸ், நெக்ஸ்ட் வீடியோ நான் ஆர்சிபி பற்றி ஷேர் பண்ண போகிறேன் கைஸ். நான் ஒரே வீடியோவாக போடலாம் பார்த்தேன், அப்புறம் சரி ஸ்ப்ளிட் பண்ணியே போடலான்னு ஒரு பிளானில் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வீடியோ ஆர்சிபி பற்றி வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன். டேக் கேர், பை பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.